பார்ட் 4 தான் பார்க்க போகிறோம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா சயின்ஸ் ஆஃப் குட் அட்டாச்மெண்ட். பாப்பா வந்து சரியாக உங்கள் பிரஸ்ட்டோட அட்டாச் ஆகியிருந்தால் மட்டும்தான் அதால் வந்து ஒழுங்காக சக் பண்ண முடியும். உங்கள் பிரஸ்ட்லேருந்து ஒழுங்காக பால் வரும். அது ஒழுங்காக அட்டாச் ஆகலை அப்படின்னா அதால் அவ்வளோ எஃபெக்டிவாக சக் பண்ண முடியாது. பிரஸ்ட் மில்க்கும் வந்து எக்ஸ்ப்ரெஸ் ஆகாது வெளியில். நம்ம போன வீடியோலேயே பார்த்துருந்தோம் இந்த மாதிரி இந்த இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸு, மில்க் இஜெக்ஷன் ரிஃப்ளெக்ஸு, மில்க் செக்ரேஷன் ரிஃப்ளெக்ஸ் அதை பற்றிலாம். ஸோ பாப்பா வந்து எந்த அளவுக்கு ப்ரெஸ் பண்ணி இது பண்ணுதோ அதுக்கேற்ற மாதிரி தான் மில்க் இஜெக்ஷனும் இருக்கும். ஸோ அது சரியாக அட்டாச் ஆகலை அப்படின்னா அதால் வந்து சரியாக எக்ஸ்ப்ரெஸ் பண்ண முடியாது பிரஸ்ட் மில்கை. ஸோ 4 சைன்ஸ் ஆஃப் குட் அட்டாச்மெண்ட் தான் இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து பாப்பாவோட வாய் வந்து நல்லா வைடு ஓப்பனாக இருக்கணும், நல்லா வாயை திறந்துட்டுருக்கணும். அதுக்கப்புறம் வந்து உங்கள் பிரஸ்ட்டோட அட்டாச் பண்ணதுக்கப்புறமா பாப்பாவோட வாயில் அந்த லோவர் லிப் இருக்கு இல்லையா, கீழ் உதடு வந்து இப்படி வெளிப்பக்கமாக திரும்பி இருக்கணும், அந்த மாதிரி அட்டாச் ஆகிருக்கணும். அதுக்கப்புறம் பாப்பாவோட தாடை வந்து பிரஸ்ட்டில் வந்து டச் ஆகிட்டு இருக்கணும். அதுக்கப்புறம் வந்து அந்த பிரஸ்ட்டில் வந்து ஏரியாலான்னு சொல்லுவாங்க தெரியுமா, நிப்பில் சுற்றி ஒரு டார்க் ஏரியா இருக்கும். அதை வந்து முக்கால்வாசி ஏரியாவை வந்து அது பாப்பாவோட வாய்க்குள்ளே இருக்கணும். அப்போ தான் அதால் ஒழுங்காக சக் பண்ண முடியும். அது பிரஸ்ட் மில்க் வந்து வெளியில் வரும். நிப்பிள் மட்டும் இருக்குது, இல்லை வந்து பாப்பா வந்து ஒழுங்காக வாய் திறக்கலை அப்படின்னா அதால் ஒழுங்காக வந்து பால் குடிக்க முடியாது. ஸோ உங்களுக்கும் செக்ரேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஸோ இந்த 4 சைன்ஸ் ஆஃப் குட் அட்டாச்மெண்ட் நீங்கள் பிரஸ்ட் ஃபீட் பண்ணும்போது எப்போவுமே இருக்கான்னு பார்த்துக்கோங்க. தேங்க்யூ.